இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் அக்கா ரோட்ல போற ஒருத்தரோட ஃபங்க்ஷனுக்கு போனாலும் போவாளே தவிர ஓ சம்பந்தப்பட்ட எந்த ஃபங்க்ஷனுக்கும் வரமாட்டா. அவங்க கண்டிப்பா வருவாங்க. அவ வரலன்னா நீ என்ன பண்ணுவ? நீ இந்த வீட்டை விட்டே போயிடணும். ஒருவேளை இதுலயும் நீங்க தோத்துட்டா அதையும் நீயே சொல்லு. அந்த இடத்த கூட்டி பெருக்கி நல்லா சுத்தமா நீங்க தான் மெயின்டைன் பண்ணணும். இந்த சவாலுக்கு நான் ஒத்துக்கிறேன். சாமுண்டீஸ்வரி, சொல்லுங்க மேடம். நீங்களும் வாங்க, சேர்ந்தே சிலையை திறந்து வைப்போம். உங்க மாப்பிள்ளையும் அதை தான் ஆசைப்படுறாரு. நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சே. நான் இப்படி தோத்து போவேன்னு நினைக்கவே இல்லை. அக்கா வழக்கம் போல கடைசி நேரத்துல என்ன கவுத்துட்டா. இனிமே அவளை நம்பி எந்த சவாலும் விட முடியாது. அந்த வெட்டி பையன் மயில என்ன பார்த்து சில திறந்த இடத்த கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யணும்னு சொல்றான். நக்கலாவே பேசிட்டு இருக்கான். எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தா ரொம்ப அசிங்கமா இருக்கு. இந்த வீட்டுல இருந்தாதானே அந்த இடத்த கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ண வேண்டியதா இருக்கும். பேசாம 4-5 நாளைக்கு எங்கேயாவது தலைமறை வாயிட்டா என்ன? அக்கா வேற இல்ல. இந்த வீட்ல இருந்து எஸ்கேப் ஆகுறது தான் நல்லது. இதுதான் சந்திரா நல்ல யோசனை. எங்கேயாச்சும் போயிட்டு நிம்மதியா இருந்துட்டு வரலாம். மாத்தி மாத்தி நம்மள கிண்டல் பண்றதையும் நக்கல் பண்றதையும் கேட்டு கேட்டு டென்ஷன் ஆகிறத விட எங்கேயாச்சும் போய் ஒரு நல்ல லாட்ஜ்ல தங்கி வாய்க்கு ருசியா நமக்கு வேணுங்கிறத ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டு டிவி சீரியல் பார்த்துட்டு திரும்பி வருவோம். ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய பேச்சு என்ன, பண்ண ஃப்ராடு தன என்ன. என்ன இது? இவன் இந்த பக்கம் நிக்கிறான். இவன் பேசியே கொல்லுவானே. இவன்ட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது? என்ன சின்னத்த, என்ன இந்த பக்கம்? டேய், நீ இங்க என்னடா பண்ற? அட, நான் ஏதோ சத்தம் கடிச்சிட்டு இந்த பக்கம் வந்த சின்னத்த. திருட்டு பூனை உன்னை பார்த்தேன். என்ன பார்த்ததும் அது பம்பிக்கிட்டே ஓடிடுச்சு. டேய், நம்ம வீட்டுல ஏதுடா பூனை? சின்னத்த, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம வீட்டுல ஒரு திருட்டு பூனை அங்க இங்கேயும் நடமாடிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் அது என்கிட்ட வசமா மாட்ட போகுது. அன்னைக்கு இருக்கும் அந்த பூனைக்கு வசமா. சரி சின்னத்த, நீங்க என்ன இங்க பண்றீங்க? சொல்லவே இல்ல. ஒரு போன் பேசலான்னு வந்தேன். வீட்டுக்குள்ள சிக்னல் கிடைக்கல, அதனால வெளியில வந்தேன். இங்கேயும் சிக்னல் கிடைக்காது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வீட்டுக்குள்ளார போய் தேடுங்க, கிடைக்குதான்னு பாப்போம். என்ன, எந்த பக்கம் போனாலும் ஆளுங்க இருக்காங்க. இங்க இருந்து அவ்வளவு சீக்கிரம் தப்பிக்க முடியாது போல இருக்கே. ஆனா இங்க இருந்து தப்பிச்சாகணுமே, இல்லன்னா அந்த டிரைவர் பையன் அம்மா சிலை இருக்கிற இடத்துல முறவாசல் செய்யற மாதிரி ஆயிடுமே. இப்ப என்ன பண்றது? அப்பாடா, மெயின் பக்கம் யாரும் இல்லன்னு நினைக்கிறேன். எஸ்கேப் ஆயிட வேண்டியதா. ஐயோ, அந்த லூசு கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த விடா கண்டங்கிட்ட மாட்டிக்கிட்டோமே. அவங்களையாவது ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். இவன் பெரிய கில்லாடியாச்சே. அதுங்களை சமாளிச்ச மாதிரி இவனை சமாளிக்க முடியாதே. கண்ணுல விரல விட்டு ஆட்டுவானே. நான் என்ன செய்வேன்? என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். ஹலோ, எங்க போறீங்க? நான் எங்க வேணாலும் போவேன். உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டேன். நான் சும்மா அப்படியே காத்து வாங்க போறேன். உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, என்கிட்ட மட்டும் உண்மையா சொல்லுங்க. நைஸா வீட்டை விட்டு ஓடிடலாம் தானே பாக்குறீங்க? ஏய், என்ன உளறிட்டு இருக்க? நான் எதுக்கு வீட்டை விட்டு ஓடணும்? ஏன்னா நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்க டியூட்டியை பார்க்கணும். என் அம்மா சிலை இருக்கிற இடத்த கூட்டி பெருக்கணும்ல, அதை செய்யறதுக்கு உங்களுக்கு மனசு வரல. அதுக்கு பயந்து தான் நீங்க இருந்து ஓடிடலான்னு பாக்குறீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாத.
இப்போ ஒன்றும் கெட்டு போல. உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். என்ன? இப்படி அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறத விட்டுட்டு உங்க புருஷனோட போய் சந்தோஷமா வாழ்ற வழியை பாருங்க. ஏய், வாய் மூடு. நீ யாரு எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு? நான் உன்னை வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா நீ என்ன துரத்தணும்னு பாக்குறியா? நீ நினைக்கிறது இந்த ஜென்மத்துல நடக்காது. சித்தி, முறைச்சாலும் நீங்க க்ளீன் பண்ணி தான் ஆகணும். நேத்து ஃபங்க்ஷன் நடந்ததால இங்க குப்பை நிறைய இருக்கு. நீங்க க்ளீன் பண்ணுங்க. ஏய், இவ்வளத்தையும் என்னால க்ளீன் பண்ண முடியாது. போடி. ஆ, இதெல்லாம் நீங்க சவால் விடுறதுக்கு முன்ன யோசிச்சிருக்கணும். இப்ப முடியாதுன்னு சொல்ல முடியாது. செஞ்சுதான் ஆகணும். போங்க. சித்தப்பா, பாத்தீங்களா என் பொண்டாட்டியை எப்படி விரட்டுறாங்கன்னு? பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சித்தப்பா. என்ன மவனே பண்றது? சவால்ல தோத்தாச்சு. அதான் சமயம் கிடைச்சிருச்சுன்னு பழி வாங்க பாக்குறாங்க. சின்னத்தை எவ்வளவு நேரம் பார்த்தாலும் நீங்க தான் சுத்தம் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்க போட்ட சவால் தான். பீடிங்க. கொடுத்து தொலை. ம், பெருக்குங்க. ஆ, சித்தி, சின்னத்தை அங்க இருந்து ஆரம்பிங்க. ஆமா, போங்க. உள்ள போய் கூட்டுங்க. இன்னும் அங்கெல்லாம் குப்பை இருக்கு பாருங்க. பெருக்குங்க. என்ன சின்னத்தை வாழ்க்கையில பெருக்கினதே கிடையாதா? இப்படிதான் பெருகி இருக்கீங்க. இப்படி பெருக்கினதே இல்ல போல இருக்க. எவ்வளவு குப்பை! என்ன சின்னத்தை 24 புள்ளி கோலம் போட்டா எப்படி? என்னமோ போங்க. இன்னைக்கு முத நாளுங்கிறதுனால உங்களை மன்னிச்சு விடுறேன். நாளைக்குள்ள கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகணும் பாத்துக்கோங்க. ஐயோ. அம்மா. போதுமா? சின்னத்தை இன்னைக்கு வேலை ஓகே. ஆனா இன்னும் உங்ககிட்ட இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்கறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு மன்னிச்சு விட்டுறேன். இன்னும் 10 நாள் இதை விட பெட்டரா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சவால் ஓவர். ஏங்க போலாம் வாங்க. ஓகே சகல.